கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 1-2-2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாருங்க நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்க முடியும். தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த மாதம் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்கப்பா. தெய்வீக கிருபையினாலே நிரப்புங்க. செல்லக்கூடிய இடத்துலதான் தேவ மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவருடைய வாழ்க்கையில பின்தொடரட்டும். ஆண்டவரே, சகல விதமான ஆசீர்வாதத்தையும் தந்த ஆண்டவரே, இவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. 2 சாமுவேல் 22:2 கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி சகலமுமாய் இவருக்கு நீர் இருந்து இந்த மாதம் முழுவதும் இவருடைய பேரை பெருமைப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வாதிங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, இந்த மாதத்தில் தேவன் இந்த லிவிங் ஜீசஸ் டிவியையும் வி ப்ரே ஃபார் இந்தியா மினிஸ்ட்ரியையும் திக்கட்ட பிள்ளைகள் நாம் செய்கிற எல்லா விதமான காரியங்களும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இருக்கும்படியாக நம்ம ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 1-2-2026 அந்த லிவிங் ஜீசஸ் டிவி ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, வி ப்ரே ஃபார் இந்தியா மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்காக தந்திருக்கூடிய எல்லா ஊழியத்திற்காகவும் நன்றி சொல்கிறேன். இந்த நாள் வரை நீர் கண்ணின் மணி போல நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. ஆண்டவர், இந்த மாதமும் உம்முடைய சித்தம் மாத்திரம் இதில் செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதற்காக உதவி செய்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வாதங்க, 1000 மடங்கு ஆசீர்வாதங்க. தகப்பனே, திக்கட்ட பிள்ளைகளுக்கு உணவு தரும்படியாகவும் அவர்களுடைய வாழ்க்கை நன்மையாக இருக்கும்படியாக என்னோடு இணைந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வாதிங்கப்பா. ஆண்டவரை கொடுக்கும்படியாக இன்னும் நீர் அநேக ஜனத்தை நீர் எழுப்பி தரப்போவதற்காக நன்றி. அவர்களின் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் அப்பா நிலைத்திருக்கும்படியாக நீர் செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர முடியும். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.